சுமார் 22 மில்லியன் செலவில் இந்த அன்னதான மண்டபத்தை கலை வித்தகன் என்கின்ற சிறப்பான பட்டத்தை வழங்கி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய பார்த்தீங்கன்னா தொல்புரம் வழக்கம்பறை முத்துமாரியம்மன் ஆலயத்தை நினைக்கிறேன். இன்றைய தினம் இங்கே வந்திருக்கோம்டா தொல்புரம் வழக்கம்பறை முத்துமாரியம்மன் தேவஸ்தான தொண்டர் சபையினரால் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் புதிதாக ஒரு அன்னதான மண்டபம் வந்து அமைக்கப்பட்டு அந்த அன்னதான மண்டபத்தினுடைய திறப்பு விழா இன்றைய தினம் இங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. நீங்கள் பார்க்குற இந்த கட்டிடம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கு திறந்து வைக்கப்பட இருக்கிற அந்த புதிதாக கட்டப்பட்ட அந்த அன்னதான மண்டபம். தானத்தில் சிறந்த தானமான அன்னதானத்தை வழங்குவதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் கட்டப்பட்டிருக்குது. ஆர்ஜி இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான பணியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். அதாவது அந்த மண்டப கட்டுமான பணிகளை அவர்கள் தான் சிறப்பான முறையில் செய்து கொடுத்திருக்கிறோம். ஆலயத்திலே பார்த்திங்கன்னா இப்போ அந்த பூஜை வழிபாடு இடம்பெற்று ஆலயத்திலிருந்து படம் எடுத்து வரப்பட்டு அந்த புதிதாக கட்டப்பட்ட அந்த மண்டபத்திலே அந்த படங்கள் வைக்கப்பட்டு பூஜைகள் எல்லாம் இடம்பெற்று அந்த நிகழ்வு இடம்பெற இருக்குது. தொடர்ந்து காணொலியில் இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம்.
மண்டபம் திறக்கப்பட்டு படங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா பூஜைகள் நிறைவு செய்து இப்போ பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சிற நேரம். பால் காய்ச்சுவதற்குரிய அந்த ஏற்பாடுகள் வந்து இந்த இடத்துல இடம்பெற்று கொண்டிருக்கு. அன்புக்காக இங்கே வருகை தந்து கிடைக்குமாறு எங்களுடைய அன்புக்குரிய அதிகாரிகள் அனைவரையும் பணியாற்றி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. மிக பிரம்மாண்டமாக இருக்கிற புதிதாக கட்டப்பட்ட அன்னதான மண்டபம் இதுதான். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நாதஸ்வர கச்சேரி வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. தொடர்ந்து அந்த காட்சிகளை பார்த்து அதன் பிறகு இடம்பெற காட்சிகளை தொடர்ந்து பார்ப்போம்.
எல்லோருக்கும் வணக்கம். எமது தொண்டர் சபையானது 1990 ஆண்டு 6ஆம் மாதம் 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தொண்டர் சபையானது இன்று 35ஆவது வருடத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. நமது தொண்டர் சபையின் இந்த 2024ஆம் ஆண்டானது ஒரு பொன்னான காலமாக இருக்கின்றது. தொண்டர் சபையானது 1990ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு அது ஆரம்பத்திலே ஒரு தாரசாந்தி நிலையங்கள் அமைத்து அடியவர்களுக்கான தாரசாந்தியை தீர்த்து வைத்திருந்தார்கள். அதுக்கு பிறகு 2005ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டிலிருந்து இந்த மகோத்சவத்தின் போது அன்னதான நிகழ்வுகளை ஒழுங்கமைப்பு செய்து சிறப்பாக செய்து கொண்டிருந்தார்கள். அதனை தொடர்ந்து நமது தொண்டர் சபையினர் நாம் இந்த நமது தேவஸ்தானத்தின் பரிபாலன சபையினுடன் எல்லா பள்ளிகளிலும் ஒத்துழைப்புடன் தான் செயலாற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். நாம் 2018ஆம் ஆண்டு இந்த தேவஸ்தானத்துக்கென ஒரு நீர்த்தாங்கியை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அது அசையாமட்டாக. அதே போல 2021ஆம் ஆண்டு ஒரு தேவஸ்தானத்துக்கான ஒரு அம்மன் சிலைகளுடனான உண்டியல் ஒன்றையும் அமைத்து வழங்கியிருந்தோம். அதைத் தொடர்ந்து தற்போது நமக்கு ஒரு அன்னதான மண்டபத்தை உருவாக்க வேண்டும் என்ற இதில் சுமார் 22 மில்லியன் செலவில் இந்த அன்னதான மண்டபத்தை நாம் கட்டி இருக்கின்றோம். இதற்கான பணம் இந்த மண்டபமானது எல்லோருடைய ஒரு சொத்தாக இருக்கின்றது. இதுவரை எங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட அடியவர்கள் நிதியுதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிதியுதவினை கொண்டுதான் இந்த மண்டபத்தினை நாம் அமைத்திருக்கின்றோம். இன்னும் நமது மண்டப வேலைகள் சில பூர்த்தியாக்கப்படாமல் இருக்கின்றன. தற்போது வரை நாங்கள் நமது ஒப்பந்தக்காரருக்கு 15 மில்லியன் செலுத்தி இருக்கின்றோம். இன்னும் அவருக்காக நாம் 7 மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட வேண்டியிருக்கின்றது. இந்த மண்டபத்தினை நாம் ஒரு தேவஸ்தானத்தின் உள்வீதியிலே பல வருடங்களாக கிட்டத்தட்ட 19 வருடங்களாக நாங்கள் அந்த அன்னதானத்தினை தேவஸ்தானத்தில் உள்வீதியில் நடத்தி வந்தது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அண்மைய சில வருடங்களாக ஏற்பட்ட சில முரண்பாடுகள் காரணமாகவும் நாம் எமக்கான ஒரு அன்னதான மண்டபத்தினை அமைக்க வேண்டிய ஒரு கட்டாய நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டது. அதனை சுமூகமான முறையில் பரிபாலன சபைகளுடன் கலைத்து அவற்றுக்கான இடத்தினை பெற்றிருந்தோம். அடிக்கல் நாட்டு விழா தொடங்கி இருந்தோம். அடிக்கல் நாட்டு விழா வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு முதலாம் கட்டத்தை அவருக்கான இதை தொண்டர் சபை நிதியிலிருந்து 30 லட்சத்தினை அன்று வழங்கியிருந்தோம். அந்த நிதியினை தொடர்ந்து அவருடைய ஒப்பந்தக்காரருக்கு பணத்தை வழங்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது இரவு 12 மணிக்கு குவைத் என்னுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அன்னை உடனடியாக உங்களுடைய அக்கவுண்ட் நம்பரை தாருங்கள், நான் பணம் அனுப்புகிறேன். நான் அக்கவுண்ட் நம்பரை கொடுத்து ஒரு நிமிஷத்தில் என்னுடைய அக்கவுண்ட் நம்பருக்கு, என்னுடைய தனிப்பட்ட அக்கவுண்ட் நம்பருக்கு என்னை நான் நம்பி 25 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பியிருந்தேன். அதைத் தொடர்ந்து எமது மண்டப வேலைகள் மீண்டும் சூடுபடுத்தி ஆரம்பிக்கப்பட்டது. இப்படியே மற்றவர்களிடமும் கதைத்து இப்படியே ஒவ்வொருடமும் சேர்த்து பேருந்து திரும்பவும் கொஞ்சம் இறுக்கமான நிலை வந்த போது திரும்பியும் குவைத்துடன் கதைத்து மீண்டும் அவர் 25 லட்சத்தை நமக்கு அன்பளிப்பாக தந்திருந்தார். அதாவது இந்த தொண்டர் சபை கட்டணத்தின் இதில் 1,50,00,000 இப்போது நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். அதிலே முக்கியமாக 4 பேரை சொல்லி குறிப்பிட வேண்டும். அதிலே 50 லட்சத்தினை திரு தெய்வேந்திரம் குவைத் அவர்கள் வழங்கி இருக்கின்றார். 44 லட்சத்தினை தொண்டர் சபையினரான நாம் இவ்வளவு வருடமாக சேமித்து மிச்சம் பிடித்து வைத்திருந்த அந்த பணத்திலிருந்து 44 லட்சம் ரூபாய் வழங்கி இருக்கின்றோம்.
மூன்றாவதாக சிவபிரகாசம் குடும்பத்தை சேர்ந்த அவர்கள் தயாவரன் அவர்கள் தமது குடும்பத்தை ஊடாக நமக்கு ஒரு 13 லட்சம் ரூபாயை வழங்கி இருக்கின்றார். நான்காவதாக திருநாமம் அண்ணாவின் பிள்ளைகள் தயா கண்ணம்மா அரவிந்தன் அவர்கள் சேர்ந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் தந்திருக்கிறார்கள். மீதி பணத்தையும் எங்களுக்கு தருவதாக இருக்கின்றார். இப்படித்தான் எமது வேலைகள் ஆரம்பித்து இப்படி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கின்றது. இப்ப நாங்கள் இந்த நிலத்துக்கு தராசோ போட வேண்டும். அதை போடுவதற்காக நமது ஒப்பந்தக்காரருடன் நாங்கள் கதைத்திருந்த போது 160 இதன் நீளம் 163 அடி 26 அடி அகலம். இதுக்காக 34 லட்சம் ரூபாய் இந்த தராசோ பதிப்பதற்காக செலவிடப்பட இருக்கின்றது. அந்த பணத்தினை நாம் எம்மிடக்கின்ற அடியவர்களிடம் வெளிநாடு புலம்பெயர்களிடம் பெற்றுக்கொண்டுதான் அதை செய்து அடுத்த விட மகோத்சவத்தில் அவற்றை செய்து முடித்திருவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இதுவரை காலமும் ஒரு ஆரம்பத்திலே ஒரு கொட்டிலாக இருந்த இந்த கொட்டில் போட்டு இருந்த இந்த தொண்டர் சபையின் ஆரம்ப கால உறுப்பினர்களாக இருந்த இப்போது புலம்பெயர் நாடுகள் இருக்கிறது சரி, அதாவது பொன்னம்பலம் சயந்தன், அகிலன், நாகரூபன், வெளிநாட்டில் இருக்கிற தயாவரன், அகில் சாந்தன், விசு, அதே மாதிரி குலேந்திரன், நந்தன், விசயன், அப்படி எத்தனையோ உறுப்பினர்கள் நமக்காக இன்றும் இந்த இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பங்களிப்புகள் நமக்கு தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு நான் இன்னும் ஒரு மனிதரை இதில் கட்டாயம் குறிப்பிட்டாக வேண்டும். அதாவது நானும் சரி அவரும் சரி, நான் வேலைக்கு சென்று வந்துதான் இங்கே நான் இந்த இதுவரை பார்த்து கொண்டிருப்பேன். ஆனால் காலமே 6 மணியில இருந்து அந்த ஒப்பந்தக்காரர்களோடு இருக்கின்ற இவ்வளவத்தை செய்த என் அன்புக்குரிய அகிலனை நாங்கள் எப்போதும் மறந்துவிட முடியாது. இந்த அகிலனின் முயற்சி, அவருடைய விடாமுயற்சி எந்த நேரமும் இந்த மண்டபத்தில் தான் நீங்கள் அவரை காண முடியும். அவ்வளவுக்கு மிக சிறப்பாக நின்று எங்களோடு தோளோடு தோல் கொடுத்த ஒரு உன்னதமான உறவு அகிலன். அவர்களுக்கும் இந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இன்று புறம்பாக எந்தவித தொந்தரவுகளும் இன்றி அடியார்கள் இங்கு வந்திருந்து அமர்ந்து அந்த உணவை அருந்தக்கூடிய வகையில், மதிய உணவை அருந்தக்கூடிய வகையில் இவ்வாறான ஒரு மண்டபம் இந்த தொண்டர் சபையினரால் அமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த திட்டம் உருவாகுகின்ற பொழுது என்னை பொறுத்தவரையில் நான் கூட இவ்வளவு பிரம்மாண்டமான முறையில் இது அமையும் என்று நான் நினைத்திருக்கவில்லை. ஆனால் அது அம்பாளின் அருளால், அவர்களுடைய தனிப்பட்ட முயற்சியினால் இவ்வளவு மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த மண்டபம் அமைந்து இப்பொழுது பார்ப்பதற்கு உண்மையிலே அழகாகவும், நீங்கள் எல்லோருமே அமைதியாக உட்கார்ந்திருந்து உங்கள் உணவை, மதிய உணவை அருந்தி செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்பட்டது. அதற்கான நிதி செலவு மிக பெரியது. அந்த நிதி செலவுகளை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த நிதி செலவிற்காக யார் யார் எந்த விதத்திலெல்லாம் தங்களுடைய அன்பளிப்புகளை வழங்கி இருந்தார்கள். உண்மையிலே நான் பெருமைப்படுகின்றேன். எங்கள் இளைஞர்கள் இங்கிருந்து இதே வீதியில் சிறுவர்களாக ஓடி ஆடி விளையாடிய அதே சிறுவர்கள் இன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் சென்று அங்கு அவர்கள் தங்கள் வியாபாரத்தையோ அல்லது தங்கள் தொழிலையோ தங்கள் சேவைகளையோ அந்த நாட்டிற்கு வழங்கி அந்த நாட்டில் மிகவும் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற அந்த பணத்தை, இந்த நாட்டையும் தாங்கள் பிறந்த மண்ணையும் மறக்காமல் அவர்கள் அதை ஒரு பகுதியை இங்கு அனுப்பி இவ்வாறான ஒரு மண்டபம் உருவாகுவதற்கு அந்த இளைஞர்கள், அவர்கள் சிலருடைய பெயரை கூட குறிப்பிட்டிருந்தார்கள். நான் மீண்டும் அதனை குறிப்பிட விரும்பவில்லை. அந்த வகையில் அவ்வளவு பேரும் ஒரு மனத்துடன் இவ்வளவு ஒரு பெரும் கைங்கரியத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்திருக்கின்றார்கள். மிக சிறப்பாகவும் மிக விரைவாகவும் உங்களை நம்பியும் கட்டித்தந்த இந்த ராஜாங்களுக்கு நாம் இந்த கௌரவத்து கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். இந்த வகையிலே அவர் எங்களுக்கு இந்த மாளிகையை அமைத்து தந்ததற்காக எங்களுடைய தொண்டர் சபையினுடைய நன்மை கடன்களை நாங்கள் செலுத்த வேண்டிய தேவைகள்
வகையிலே இன்று அவரை எங்கள் தொண்டர் சபை சார்பாக பாராட்டி வாழ்த்துகின்றோம். கலை வித்தகன் என்கின்ற சிறப்பான பட்டத்தை வழங்கி எமது கௌரவ பட்டம் வழங்கி வாழ்த்தி வழங்கப்படுகின்றது. வாழ்த்து பாமாலை. வெளிநாட்டிலே இருந்து இங்கே வருகிறது. அங்கிருந்து நம்மளுடன் தொடர்பு கொண்டு இந்த மண்டலத்தினுடைய தேவைகளை எல்லாம் மிகப்பெரிய முறையிலே எங்களுக்கெல்லாம் ஊக்கமும் ஆக்கமும் உதவியும் புரிந்த எங்களுடைய அன்புக்குரிய தெய்வேந்திரம் குவைத்தவர்களையும் இந்த இடத்திலே நாங்கள் கௌரவிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அவர்களுடைய தனக்கு எதுவும் இப்படி நீங்கள் செய்ய வேண்டாம், நானும் உங்களுக்குரிய ஒரு தொண்டர், அம்பாளையுடைய ஒரு அடியார், எனக்கு எப்படி செய்ய வேண்டாம். ஆனால் எங்களுடைய சபை நன்றி மறப்பது நண்பல்ல என்ற அந்த வாக்குறுதியை நாங்கள் கேட்பதன் காரணமாக அவருக்கு தெரியாமலே இந்த வாழ்த்துக்களை நாங்கள் செய்கின்றோம். தொண்டர் சபையின் செயலாளர் ரமேஸ்வரன் அவர்கள் எல்லாருக்கு கோபம் வரலாம், ஆனால் அதுக்குரியவருக்கு கோபம் வந்தால் உண்மையிலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது ஆரம்ப காலத்தில் இருந்து எங்களுடைய தலைவர் அகிலன் அவர்களும் பரமேஸ்வரன் அவர்களும் பட்ட கஷ்டங்களும் சேவைகளும் உண்மையிலே அளப்பெரியது. அவர்களை இந்த இடத்திலே நாங்கள் கௌரவிக்க வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் பெரிதாக எதுவும் செய்யவில்லை. மலர் மாலை அணிவித்து அவர்களை நாங்கள் கௌரவிக்கின்றோம். தொண்டர் சபையின் இந்த புதிய அண்ணாமலை தொல்புறம் எங்களுக்கு வாழ்த்து செய்து கொண்டே இருக்கின்றது. தொண்டர் சபை ஆரம்பித்த தேதி 6/6/1990. அம்பாள் அடியவர்களுக்கான தாரசாலை நிலையம் 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அடியவர்களுக்கு 19 வருடங்களாக ஆலய உறுதியில் மிக சிறப்பாக அன்னதானம் நடைபெற்று வந்தது. அதன் பிறகு தொண்டர் சபையின் முயற்சியால் 2/6/2024ஆம் ஆண்டு புதிதாக